தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே இறைவா, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உயிருள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் எங்களை அன்பு செய்வது போல அயலார்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதையே நீர் எங்களுக்கு உம் திருமகன் கிறிஸ்துவின் வழியாக கற்றுக் கொடுத்தீர். கண்ணால் பார்க்கின்ற மனிதர்களை நாங்கள் அன்பு செய்யாமல் கண்ணால் காணாத உம்மை அன்பு செய்கிறோம் என்று நாங்கள் சொன்னால் பொய்யர்களாவோம் என்று கூட எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். உயிருள்ளவரே, எங்களை நேசிப்பதைப் போல எல்லாரையும் நேசிக்க எங்களுக்கு விசாலமான இதயத்தை தாரும். அப்படி அன்பு செய்ய தேவையான அருளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 25ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அன்பானவர்களே, கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. பாருங்கள் அன்பானவர்களே, இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பரிசுத்தமான வார்த்தைகள் நம்முடைய நேர்வரி சட்டமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அயலாரை அன்பு செய்ய வேண்டும். கண்ணால் பார்க்கின்ற அவர்களை அன்பு செய்யும் பொழுதுதான் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று பொருளா? இல்லாவிட்டால் நம்முடைய ஜெபம், நாம் பெறுகின்ற அருட்சாதனங்கள், நாம் பங்கெடுக்கின்ற விழாக்கள், நாம் எடுக்கின்ற தவ முயற்சிகள் அத்தனையும் வீணாகி போய்விடும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம், 13வது அதிகாரம் அதில் 16வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளையே கடவுளுக்கு உகந்தவையாக இருக்கின்றன. இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. ஆகையினால் இன்றைய நற்செய்தியிலே அவர் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீதி தீர்ப்பின் போது, பொது தீர்ப்பின் போது மக்களுக்கு சொல்லப்படுகின்ற ஜட்ஜ்மெண்ட் இதுதான். என்னுடைய ஏழை மக்களுக்கு, நான் பதிகின்ற ஏழை மக்களுக்கு, இயலாதவர்களுக்கு நீங்கள் இதை செய்யவில்லையா? இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் இதை செய்யவில்லையா? உங்களுக்கு விண்ணகத்திலும் இடமில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யோசியுங்கள். God bless you. Praise the Lord.